Hi viewers, welcome to our channel RJ's Info. இந்த வீடியோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல டேட்டா என்ட்ரி எப்படி சிம்பிளா பண்றது, எடிட்டிங், டெலிஷன், இன்சர்ட் இத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே ரோஸ். ஏபிசிங்கிறது காலம். மீட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து செல். ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வேல்யூ அட்ரஸ் இருக்கும். இது வந்து A1, இது வந்து A2. ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் பண்ணணும்னா டேப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி என்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மவுஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கர்சர் லெஃப்ட் ரைட் அப் டவுன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை கொடுத்து அப்படியே டைப் பண்ண சொன்னாக்கன்னா ஜஸ்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சீரியல் நம்பர், அடுத்து நேம், டேப், ஃபாதர் நேம், டேப், அட்ரஸ், டேபை பிரஸ் பண்ணுங்க, தென் பின்கோட், டேப் யூஸ் பண்ணிட்டு அகைன் லாஸ்ட் மொபைல். அடுத்து ஆஸ் யூசுவலா நீங்க டைப் பண்ணுங்க 1. இதே மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டா நீங்க டைப் பண்ணிட்டே போகணும். சப்போஸ் பை டிஃபால்ட்டா என்டர் பட்டன் பிரஸ் பண்ணா டவுன்ல தான் போகும். அதை எப்படி ரைட் சைடுக்கு மாத்துறது, மூவ் பிரஸ் பண்ணா ரைட் சைடுக்கு எப்படி மாத்துறது அதை பத்தி பார்க்கலாம். அதுக்காக ஃபைல்ல கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்க. எடிட்டிங் ஆப்ஷன்ல போயிட்டு டைரக்ஷன் இருக்கு இல்லையா, டவுன்ங்கிறத ரைட்னு மாத்திக்கோங்க. கிளிக் ஓகே. ஸோ இப்போ டைப் பண்ணிட்டு 2 டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடு மூவ் ஆயிரும். இங்க ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதை எப்படி சரி பண்றதுன்னா, பர்டிகுலர் இடத்துல கர்சரை மூவ் பண்ணிட்டு F2 பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க as usual 83783733230. அவ்வளவுதான். செல் லென்த்தை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காலத்துல கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிரும். இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு எப்படி சேவ் பண்றதுன்னா, ஃபைல்ல கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ், அப்புறம் டெஸ்க்டாப்னா டெஸ்க்டாப். எப்பயுமே லோயர் வெர்ஷன்லயே நீங்க சேவ் பண்ணி கொடுங்க. ஸோ சிம்பிளா வந்து டேட்டா என்ட்ரி. சப்போஸ் இந்த காலம் வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும், ஸ்வாப் பண்ணணும்னாக்கன்னா சிம்பிளா வந்து ஜஸ்ட் காலம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட், அப்படியே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி. மொபைல் நம்பர் முன்னாடி வந்தோம்னா அப்படியே காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் போட்டு மூவ் ஆயிடலாம். இது ஒரு மெத்தட். ஃபார்ம் டைப்ல பண்ணணும்னாக்கனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐகான் பட்டனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து ரைட் சைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் தி பட்டன் கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து ஆல் கமாண்ட்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. அடுத்து ஃபார்ம்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க.
ஃபார்ம். புதுசாவே ஒரு டேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ டேப். அப்புறம் இந்த டேப் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ரீநேம் வித் என்டர் டேட்டா. கிளிக் பண்ணிட்டு நியூ குரூப்ல போட்டு ஆட் பண்ணிருங்க. சிம்பிள். ஸோ ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஈஸியா வந்து தெரியும் என்டர் டேட்டா. ஸோ ஃபார்ம் கிரியேட் ஆன உடனே ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீரியல் நம்பர் 1 as it is டைப் பண்ணுங்க. ராஜு. என்ட்ரி முடிச்ச பிற்பாடு நியூன்னு போட்டுருங்க. இங்க ஒரு ஏற்கனவே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்வாப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தப்பா டைப் பண்ணிட்டோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மொபைலை வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துட்டு பின்கோடு வந்து முன்னாடி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ திரும்ப நம்ம ஃபார்ம்ல கிளிக் பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு 10 ரெக்கார்டோ 20 ரெக்கார்டோ டைப் பண்ண முடிச்ச பிற்பாடு உடனே சேவ் பண்ணிடுங்க Ctrl+S மூலமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching our video. Have a nice day.